போடுங்க போடுங்க என்ன பேர் கொண்டு வந்து வரேன் எங்க அம்மா பத்தினி, எங்க அக்கா பத்தினி, எங்க சித்தாத்தா பத்தினி, எங்க பெரியத்தா பத்தினி, ஐயோ ஊர்ல எங்க ஆயாத்தா பெரிய பத்தினி. கோலாக்கு டாக்கு பத்தினி கோலு மையா கோலு வாயிலியம். சும்மா அடிக்காதே சாமான் நோவுது. எனக்கு முன்னதான் காத்திருக்கேன். ஆமா உட்காருன்னு சொல்றாங்க. ஐயா காலம் தாமதியா காலம் தாமதியான்னு கேக்குறீங்க. நான் எங்க வேலை செய்யல, நடராஜத்துல வேலை செஞ்சுங்க. சரி என்ன வேலை? லாரில லோடு ஏத்துற வேலை நான் பாத்துங்க. சரி எங்க அம்மா போன் பண்ணி பையா உனக்கு வயசு ஆயினா போகுது, சரி உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பாக்கணும், எப்படியாப்பட்ட பொண்ணு வந்தாங்க. நான் சொன்னேன் ஏமா எனக்கு பட்டணத்துல இருக்கிற பொண்ணு எதுவும் வேணாம், ஏண்டா அது ஈர்ச்சி சேர் பொண்ணு மாட்டிக்கிட்டு சனவாத்து தூக்கி போற மாதிரி போய்ங்க. அதனால கிராமத்துல இருக்கிற பொண்ணை வைப்பாருமான்னு சொல்லிட்டு சரி எங்க அம்மா பொண்ணு பார்த்தாங்க, போட்டான்னு வச்சாங்க. பொண்ணு சூப்பர் வேற லெவல் அழகு முடிச்சு பாஸ். ஏமா ஒன்னே கல்யாணத்து போய் ஓனர் கிட்ட லீவ் கட்டு 3 நாள் ஊருக்கு வந்துட்டேன். சரி வந்த மரம் நேரம் கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு நைட்டு எனக்கு போச்சு நைட்டு முதல் இரவு. இதுக்கு முன்ன பின்ன நான் போனது கிடையாது. மத்தவங்கலாம் அதோ வெள்ள தொகை போடுங்க, நான் அவங்க கூட 2 பாத்திரம் நான் பார்த்தது. என்ன பண்றது நான் சொல்லு ஐயா. பட் நைட் எப்படி இருக்கு ஏதா இருக்கு தெரியாது. போய் ரூம் உள்ள உட்காந்துட்டேன். சொம்பல பாலத்து நீ முன்னாடி வரும் நான் பாத்துங்க. ஆமா ஆனா போன எடுத்துன்னு மாமியார் வருது உதப்படுவா. ஏய் ஓ பால் எடுத்துன்னு உன்னுடைய மனைவி தானே வரணும். ஆமா ஆமா மாமியார் ஏன் வந்தாங்க? மாமியார் எதுக்கு வந்தாங்க? ட்ரெயின் பார்க்கலாம்னு வந்துக்கிறாங்க. ஏதா இல்லப்பா ரூம் நல்லா இருக்குதா, டெக்கரேஷன் எல்லாம் கரெக்டா இருக்குதான்னு பாக்கிறதுக்கு வந்துக்கிறாங்க. சரி அப்படின்னு நினைச்சுக்க நான் எதுக்கு வந்த மாமியார் ஓனர் பாடு போன் பண்றான். ஓனர் பாடு போன் பண்றான். ஓனர் பாடு கரெக்டா 3 மணிக்கு போன் பண்றான். யார் பாடு? என்னது ஒண்ணு கிடையாது. ஒண்ணு கிடையாது. யாரா பாடு? லாரி ஓனர். நீ ஒரு ஆளம் வச்சு 2 லட்சம் குத்து வச்சுக்கிற ஒண்ணு போய் பாடுன்னு கேட்பேன். கேட்க மாட்டேன். ஆனா அடிக்கடி முக்கிய ஏந்துக்காது. மூத்திரம் மேய்ச்சிக்க ஏற்கனவே சுகர் மாத்திரை போட்டு ஐயா ஓனர் பாடு. ஓனர் போன் பண்றான்னு மாமியார் போன் கொடுக்குறாங்க. என்ன ஓனர் எனக்கு போன் வாங்கி கேட்டா பையா உனக்கு வெடிக்கால லோடு ஏத்துற வேலை வந்துட்டு சரி நீ சீக்கிரம் கிளம்பி மெட்ராஸ் வரான்றான். நைட் தான் ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கிறேன். சரி நான் எப்படி வெடிக்காலம் கட்டி மெட்ராஸ் போக முடியாது. ஐயா வீட்டுல முக்கியமான வேலைக்கு செஞ்சுட்டு வரேன், ஒரு 2 நாள் லீவ் கொடு, அதுக்கப்புறம் சேர்த்து லோடு ஏத்துக்கலாம். கேட்க மாட்டேன். கேட்கல நீ வரலன்னா உனக்கு வேலை கட்டிடலாம். ஐயோ இந்த காலத்துல வேலை இல்லைன்னா பீக்க வை கிடையாது. போயா ரொம்ப பாத்துட்டு வந்தியா? அது இல்லப்பா பேக்க வழியில் சொல்லு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாது. சரி பொண்டாட்டிக்கிட்ட போய் கேட்கலான்னு போனேன். ஐயோ என் பொண்டாட்டி பத்தி சொன்னமே என்ன எங்க ஏரியாவில அவ்வளவு பேர் பத்தினி யாரையும் பார்க்க முடியாது. பத்தினியா? ட்ரிபிள் பத்தினி 3 மடங்கு. ஐயோ அந்த மாதிரி பத்தினி பச்சவாய் மரத்தை கப்புடு பார்த்தா குப்புடு பத்தினி. ஐயோ அப்படியே பட்ட பத்தினி என் பொண்டாட்டி. சரி பொண்டாட்டி சொல்றான் மாமா இது நான் ஆத்துல இருக்கிற தண்ணி அச்சும் போடுறது இல்ல கிணத்து தண்ணி தானே என்னைக்கு நான் சொம்பு போட்டு மூட்டை பிடிச்சிக்கலாம் நீ வேலைக்கு போய் வரான். சரி என் பொண்டாட்டி சொல்லுவா. யார் பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் நைட் அதுமா. ஆமாடா என் பொண்டாட்டி சொல்லுவா. ஏன்னா என் பொண்டாட்டி பத்தினிப்பா. என் பொண்டாட்டி பத்தினி. ஆமா உன் பொண்டாட்டி எப்படி? யார் பொண்டாட்டியா? ஏய் யார் பொண்டாட்டி? அது இல்ல உன் பொண்டாட்டி உன்னை ஃபர்ஸ்ட் நைட் வேலைக்கு போறாங்கம்மா சொல்ல மாட்டாங்கடா. ஐயா பொண்டாட்டி சொத்தான சொத்து வேலைக்கு கிளம்பி போயிட்டேன். சரி போனத்துல 1 நாள் 2 நாள் பார்த்தா 1 மாசம்
போச்சு. சரி. ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கல. என்ன புள்ள அது மேலே கிடக்குது. ஆமா. என்னடா வீட்ல ஒண்ணு பிரஸ்ஸா விட்டு வந்தமே. பிரஸ்ஸா. அது கரியாங்கரியா அடிச்சு முட்றோம். ஏய், கரையாடிக்குமா? அது இல்ல மாமியார் வீட்ல புது கட்டு. அடடே, கடுப்புடல ஓனர் பாடு போன் பண்ணினா. ஒண்ணு கிடையாதுப்பா. சைலண்ட். ஓனரே போன் பண்ணினாங்கறான கட்டுல படு கூட இல்லையா என்ன பண்றதுன்னு தெரியாது. என்ன புள்ள அது மேலே அடிச்சுக்கிறது. சரி. இதுக்கு மேல பாடி தாங்கல. ஆமா. ஓனர் கால்ல போய் விழுந்துட்டேன். ஐயா சாமி. நாளை கட்டும்போது லைட்டா தொட்டுனா அவர்தான். ஆமா. அதுக்கப்புறம் தான் தொட்டு கொடுத்தா. இல்ல. ஏன்டா அழுவுறா? கேட்டுப்பா. அவ்வளோ அழுதுகிட்டே கேட்டேன். ஓனர் முன்ன மாதிரி தங்கமான அழு இறக்கமான்னு குழந்தை போனா குழந்தை மாதிரி. அந்த ஓனர் கேட்டதெல்லாம் ஒண்ணு கேட்டதுதான். இப்போ நான் தான் பாடு. தங்கமான மனுஷன் இறக்கமான போனோம் சொல்லு. அது ஐயா 3 நாள் ஒரு வாரம் எத்தனை போடான்ட்டான். சபாஷ். ஒரே குஞ்சலமாய் போச்சு. சரி. வந்த வீட்டுக்கு எங்க அம்மா தினமேல உக்காந்துச்சு. வாடா குழந்தை எப்படி வந்தரா கேட்டுச்சு பேரு. அம்மா பக்கத்துக்கு வந்த நானு இல்ல. ஒரு மாசமா பொண்டாட்டி பக்கத்துக்கு அம்மா வந்து முன்ன நிக்குது. எட்டி விட்டு லெஃப்ட் கால்ல லெஃப்ட் அடி போய் போச்சு. பண்ண முடியல. இல்ல ஐயா எங்கடா பொண்டாட்டி கட்டி பிடிக்கிற கிட்ட போனா என்ன எட்ட போடான்ட்டோம். ஏண்டா நான் 3 நாளுக்கு வீட்டுக்கு தூளம் அப்புறமேட்டுக்கு வாடான்றான். தூளமா? அட பர்போக்கு கழுத. ஏய், வீட்டுக்கு தூரமா அது? ஐயா எனக்கு தெரியாது. கம்யூனிட்டி பத்து தூரம் நம்ம மொத்தம் வரணுமா? ஒரு 10 நாள் முன்ன வரக்கூடாதா பின்ன வரக்கூடாதா? நான் ஒரு நேரத்துல வந்துச்சு. மனுஷன் தூக்கி போச்சு எதிர்த்து போய் கம்முன்னு உக்காந்து. சரி. சைலண்ட். ஏதாவது என்ன கலகலன்னு இருக்கிறீங்க. ஐயா எதிர்த்து போய் கம்முன்னு உக்காந்து. சரி. என் முன்னாடி என் சோக தாங்க முடியல. அவன் தான் பத்தினி ஆச்சு. 300 ரூபாய் எத்தனை மதியாக குத்து என்னன்னு தான் அவளை எங்கடா போய் ஜாலியாட்டு வாடான்ட்டான். சரி. இந்த காலத்துல எவன் பொண்டாட்டி சொல்லுவா? யார் பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்க. 300 ரூபாய் குத்து. ஆமாடா. என் பொண்டாட்டி சொல்லுவா. ஏன்னா என் பொண்டாட்டி பத்தினி. ஆமா. என் பொண்டாட்டி பத்தினி. உன் பொண்டாட்டி எப்படி? அதுல 300 ரூபாய் குத்து சொல்லு. ஐயா பொண்டாட்டி சொல்றேன்னு சொல்லிட்டு ஹோட்டல் கடைக்கு போனேன். 100 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கினேன். சரி. சாப்பிட்டேன். சரி. மிச்சம் 200 ரூபாய் மூணாவது வீட்டுல இருக்கிற முனிமா கிட்ட கொடுத்துட்டு சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டேன். சரி. வந்தது வரத்துமா கணக்கு கேக்குறான். யாரு? என் பொண்டாட்டி. ஏண்டா 300 ரூபாய் கொடுத்துமே வீட்டுக்காரர் எதனா உதாரணமா செலவு பண்றது போறான். அடடே குடும்பத்து பண்ண கணக்கு கேக்குறான். கேப்பா நம்ம சொல்லித்தானே ஆகணும். என்ன சொன்ன? ஏமாடா 100 ரூபாய்க்கு பிரியாணி சாப்பிட்டேன். முனியம்மா வந்து 200 ரூபாய் கொடுத்துட்டு வரேன்னா போட்டா பாடு லோகோடி போயிட்டு பையா ஆறாமல போடுங்க தூமையா என்ன கேக்குறா நம்ம பொண்ணாடி தான் பத்தினியாச்சு. ஏன்டா நம்மள திட்டுறான்னு கேட்டா பத்தினிக்கு என்ன குறைச்சல் கேளு. என்ன பாவம்? மூணாவது வீட்டுக்கார பேரு முனிமா. அவங்க வீட்டுக்கார முனி என்னன்னு வருமா? வெறும் 130 ரூபாய் தான் கொடுத்துட்டு போவான். நீ எதுக்குடா கம்யூனிட்டி 200 ரூபாய் கொடுத்து சண்டை வாங்குறான். இப்போ நீ இல்லாத நேரத்துல உன் பொண்டாட்டி நாங்க வந்து போவான். ஒரு நாளைக்கு 130 ரூபாய் தான் கொடுப்பான். கம்யூனிட்டி பையன் 130 ரூபாய் கொடுத்துட்டு போகிறான். ஏன்டா 200 ரூபாய் கொடுத்த? சண்டை வாங்குறான். 4 நாளா உன் பொண்டாட்டி பத்தினி. 4 நாளா வீட்டுல சோறு போடல. நேரம் வேற எந்த ஆம்பளை எந்த தூக்க மாட்டி செத்துருப்பாங்க. நான் ஜாவத்துக்கிட்ட நம்மளுக்கு எது ஜென்மம்? நம்ம தான் கூட்டாரியா நம்மளுக்கு தான் கூடுதோன்னே கிடையாது. நம்மளுக்கு என்னைய சாகுறா என்ன சாகுறா ஒண்ணு இல்ல எனக்கு கிடையாது. இப்ப நான் உன்னாண்ட எதுக்கு வந்துக்கிறேன்? எதுக்கு? ஊர்ல பெரிய மனுஷன் நீதான். சரி. பெரிய வச்சு வேற வச்சுக்கிறேன். அதனால ஒரு 4 பேர் உன்னை மதிக்கிறாங்க. சரி. தயவு செஞ்சு முனிமா கிட்ட இருந்து 70 ரூபாய் பேலன்ஸ் வாங்கி கொடுவா போலாம். இப்ப அதுக்கு தான் நான் பெரிய மனுஷன். அந்த பொண்ணு கிட்ட இருந்து நான் 300 ரூபாய் வாங்கி கொடுக்கணும். 70 ரூபாய். 70 ரூபாய் வாங்கி கொடுக்கணும் பேலன்ஸ். போலாம். அப்பெல்லாம் இல்ல. இப்பெல்லாம் பேத்து மேல கோய் கறி போட்டாங்க பாரு. சாப்பிட்டு போய் வேணாம் கழுத்து மாட்டான பார்த்தேன். கழுத்து மாட்டான பார்த்தேன். சரி. மெத்தனி சவுண்ட் கேட்டு உயிர்ந்து பார்த்தா மொத்த கனவாகுது. கனவுல லாரி ஓனர் யாரு? அந்த ஓனர் யாரு? நம்மால நீதான். ஐயா இப்பதானே ஒண்ணு கவனிச்சுக்கிறேன். என்னடா கவனிச்ச? ரொம்ப நேரம் நான் இந்த புலத்தாச்சி வச்சு தான் பார்த்தேன். ஐயா நாம தான் ஊருக்கு ஊர் சோறு பண்றோம். இந்த பேர் முன்ன வந்து இல்லையடா எப்பா. சரி அது போனா போட்டோம். இப்ப நான் இந்த வயசு தான் பார்த்து கீழே பார்க்கல. என்ன பார்த்த? இப்பதான் பாத்துக்கிறேன். என்னடா பார்த்த? எந்த ஊர்ல பேம்பஸ் கலர்ல விக்கிறாங்க நீ வெளி மாட்டீங்க. நான் குழந்தை நாம இருவருக்கு முன்னாடி காத்திருக்கேன்.
காதல் வந்து ஒட்டி டாவு டாவு டாவுடா மகேந்திரவாடி குமாரியா எப்படியா போய் தூக்கு மாட்டீங்க கோயில வெளியே நிக்குமே ரெண்டு பாம்பு முனி அந்த மாதிரி வாங்க அப்படி போட்டு அடிக்கிறா ஏன்டா தாமதமா சந்தோஷமா வர்ற பாட்டு பாடிக்கல ஐயோ நான் பாடின இந்த பாட்டு உனக்கு பிடிக்கவே இல்லையா சுத்தமா பிடிக்கல உனக்கு பிடிக்கல என்ன இல்ல பிடிக்கல டேய் வேறமா அது அப்புறம் உனக்கு தெரியும் ஏடா உனக்கு தெரியுமா சரியாவில்லை சொல்லு ஐயா நான் இதுக்காக வேற பாட்டு பாடுறேன் வேற பாட்டு ஆமாங்க வச்சிருக்கிறியா ஆமா அப்படியா இப்ப நான் தூரும்பர் எடுத்து உண்டு சூப்பரா தூரும்பர் யானி பாவல் என்ன ஆதித்துடா பாடுறா பாவல் யானி பாப்பல்ல என்னடா யானி பாப்பல்ல நான் சேங்க போறாங்க நீ பாட்ட பாட்டு யாரு கூட பிடிக்குதாங்க டேய் நார்மலா ஒரு பாட்டு பாடி அது பாட்டு போடா ஐயோ இது கூட சூப்பரா இருக்குது இங்க நீ வந்தா தான் வரும் ஆமா நீ வந்தா தான் வரும் எப்படி அது சூப்பர் பாட்டு பாடு இப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் உம்மா நம்ம தான் அதே தான் தரக்காத வாயில வச்சிருவேன் ஏதா வரல சொல்றேன் அண்ணா பாத்தியா அண்ணன் பாத்தியா அம்மாள் பாத்தியா அம்மாள் பாத்தியா அக்காள் பாத்தியா யார் போய் பார்த்தீங்க நான் யாரா பார்த்தேன் ஐயா அவன் சின்ன பையன் பாட தெரியல உனக்கு வேற உடம்பு சரியில்லை வேற ஏதோ பேய் பார்த்துட்டு இருக்கிற நீ ஏய் அன்னைக்கு பார்த்தேன் உட்காரு நான் உனக்கு நல்ல பாட்டா பாடுறேன் பாட்டுனா உன் உடம்பு சரியா போடும் பாடுறா கத்தரையே நீ பாடி சக்கரையே வராது கத்தரையே நீ பாடி சக்கரையே வராது அப்படியாக பாடி இதுவே வராது இதுவோமா தேவனே பாடுவோமா கத்தரை ராஜிச்சி பாடி அடுத்து வந்தால் வராது துதிச்சி பாடி சோதே இருக்காது ராஜிச்சி பாடி அடுத்து வந்தால் வராது துதிச்சி பாடி சோதே இருக்காது இதுவோமா தேவனே என்ன பண்ணவா எனக்கு எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துக்கிறேன் எனக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்துக்கிறேன் அவன் எங்க அண்ணன் அவனுக்கு 3 லட்சம் தான் கொடுத்துக்கிறேன் இம்மா பணத்தை கொடுத்துட்டு பாடு பாடு நான் பாடா எப்ப நல்ல சாமி பாட்டுதான் பாப்பா பண்ணவா ஐயோ அவன் பாடின பாட்டுல தெளிவா சொல்றான் எப்படி கத்தரையா நீ பாடு பாடு ஆராதிச்சு நீ பாடு ஐயோ அந்த ஆயவை சொல்றான் உன பாடு ஏய் ஓ மை காட் எப்படி பாடுறா யார் பாடு பாடுங்கள் பாட்டை பாடு ஐயா நான் எது காலத்தாம வரேன் தந்தாயிருங்க ஐயா பாத்தீங்கன்னா நானும் வந்து பக்கத்தூர் தான் சரி பக்கத்தூர்ல இருந்து வந்தீங்கன்னா இருந்தா இது ஒரு ரேடியோ ஒருத்தங்கிறான் அவன் வீட்டை தாண்ட ஒண்ணு ஒரு வெறி புடிச்ச நாய்க்குதுங்க என்னதா வெறி புடிச்ச நாய் ஐயோ ஆமாங்க அந்த நாய் என்ன பார்த்து கொல்லுது எப்படியா
வலிக்குது. ஆ, ஆ. ஐயோ நான் மட்டும் உங்களை விடுவேனா? விட மாட்டேன். நாய் கூட மோசமான ஜென்மன் நானு. அப்படி ஆமாங்க. நானும் அதை பார்த்து கொலிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஆ. எங்க 2 பேருக்குள்ள என்ன சண்டைன்னு என்னடா சண்டை? பார்த்தா அந்த நாய்க்கு பத்திய நாய் ஆமா. அந்த நாய் கைத்துல ஒரே ஒரு செங்கல் தாங்க மாட்டி வச்சுக்கிறாங்க. நம்மள அதுக்கே அவ்வளவு கொய்ப்புன்னா எங்க எஜமா உடம்புல நாய் செங்கல் மாட்டி வைக்கிறாரு. அவருக்கு அவ்வளவு கொய்ப்பு. அப்ப நான் நாய். அது ஒரு போட்ட நாய்னா கடா நாய். ஏசி, மாட்டிக்கிட்டு ஏய், ஐயா. அழகு மன்னர் நமக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்.